நான் இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கான காரணம் வந்து சிக்கியின் அவர்கள் தான் அப்படின்னுட்டு. இது வந்து நான் எவ்வளோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு 25-30 வருஷத்தில். இது வந்து நிறைய லேடிஸ் தான் வந்து எங்கிட்ட கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. எப்படின்னா, எப்படி வந்து அந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாக ஒரு மனித உடலின் ரசாயனத்தை புரிந்து இதெல்லாம் பண்ணாங்கன்றது மொத்த பெருமையும் அவங்களுக்கு சேரும். ஆனால் இதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து பண்ணேன். கொடுக்குறத கரெக்டாக பண்ணினா அந்த ஆரோக்கியத்தை முகம் பிரதிபலித்து விடும். அப்போ யூ லுக் ஸோ யங். சிக்கியின் நந்தகோபால் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஓம் சரவண பவா அந்த யூடியூப் சேனல்ல நீங்க ராஜேஷ் சார் அவர்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தீங்க. நிறைய இன்டர்வியூ கொடுத்திருக்கேன். எஸ், இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கான காரணம் வந்து சிக்கியின் அவர்கள் தான் அப்படின்னுட்டு. சோ எந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணி அவரை இவ்வளவு நீங்க எங்க வச்சிருக்கீங்க? சோ what is the reason, sir? இல்லை, ஒரு காலகட்டத்தில் நான் அதை பண்ணி கொடுத்தேன். அது வந்து ஒரு 40 ஆண்டு கால அனுபவங்கள் எனக்கு உண்டு. மாலிகுலர் சயின்ஸ்னு வரும், மாலிகுலர் பயாலஜின்னு வரும். அதில் நம்ம தமிழ் விஞ்ஞானம்னு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மனித சமுதாயமும் மருத்துவத்தை கையாண்டு சென்றிருக்கிறார்கள். நம்ம லட்சக்கணக்கான வருஷமாக இருக்கும். அந்த மருத்துவத்தின் முழு அளவும் இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, செதறி கிடக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது மாடர்ன் சயின்ஸையும் ஈக்குவலாக படிக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸசைஸ் ஒன்று பண்ணி பார்த்தேன். ஹார்ம்லெஸ், நம்மளை ஒன்றும் தீங்கு பண்ணாது. அதாவது மருந்துன்றது வந்து ஒரு குறைபாடோ ஒரு வியாதியோ ஒரு நோயோ தீர்ப்பதுக்கு ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். அதே சமயத்தில் சில சமாச்சாரங்கள்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. அதில் வந்து நீங்கள் முக்கியமாக நான் என்ன புரிஞ்சுக்கினேன் அப்படின்னா, நம்ம வந்து வாழற வாழ்க்கை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே அந்த முகம் நல்லா இருக்கும். உண்மை சார். அதற்கு முக்கியமாக வந்து மன ஆரோக்கியமும் வேணும். ஆரோக்கியம் குறைய குறைய ஒன்று, முகத்தில் இருக்கிற பொலிவு போயிடும், உங்களுக்கு ஸ்கின் அடி வாங்கிடும். ஃபர்ஸ்ட் அதானா சார்? ஸ்கின் அடி வாங்கிடும், முகம் உங்களுக்கு போயிடும். ஏன்னா கேபிலரி ஃப்ளோ நல்லா இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. அதை வந்து உங்களுக்கு சஞ்சீவி பிரமாதமாக பண்ணி கொடுத்துரும். அது அகத்திய மாமனிவருடைய இது. அவர் ஒரு நடிப்பு துறையில் கிட்டத்தட்ட 45 வருட காலங்களாக இன்னும் நடிப்பு துறையில் இருந்துகிட்ருக்காரோ, உங்களுக்கு தெரியும் ராஜேஷ். ஸோ அவருடைய அசோசியேஷன், அவருடைய நட்பு எனக்கு கிடைச்ச பிறகு அவருக்கு சின்ன சாதாரண சின்ன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்தேன். அப்போ தான் அவர் வந்து ரொம்ப வருஷம் எனக்கு வீடியோஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி அவருக்கு நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம், சந்திக்கிறோம். அவர் சந்திக்கிறோம், வருவார், என்னை பார்ப்பார். நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். அப்போது ஒரு சிலதெல்லாம் பேசும்போது நான் ஒருத்தருக்கு சிலதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அவங்க அவர் கூட மீட் பண்ணும்போது அவர்கிட்ட பேசி தெரிஞ்சு எனக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது சரி, அதுக்கு வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கணுமா ஃபஸ்ட்டு, அந்த ஒரு காலகட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது இருக்கணும். ஓகே. ஒரு வருஷம் இல்லை ஒரு வருஷத்துக்கு கூட ஆகும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணுவோம். ஒரு சில மருந்துகள்லாம் இருக்குது, அது வந்து வியாதிக்காக இல்லை. அதாவது ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, வயது. அதாக உங்களுக்கு வந்து ஒரு சில மினரல் லாஸ் இருக்கும் பாடியில். ஓகே. அதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும்னா சமநிலைப்படுத்தணும். அதை இந்த மருந்துகள் செய்யும், அந்த மினரல் லாஸை ஈடுகட்டுவது. ஓகே. தாது இழப்புன்னு சொல்லுவாங்க, வயதிற்கேற்றாற்போல். அந்த தாது இழப்பை நீங்கள் சமநிலைப்படுத்த வேண்டும். சஞ்சீவி கொடுப்போம், எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம்.
ஒரு சில சின்ன ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது தமிழ் மருத்துவத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அந்த மரத்து புளி இருக்குது பாருங்கள், ஆமா, அது வந்து மெடிசனை நியூட்ரலைஸ் பண்ணணும். பாவக்காய், அகத்திக்கீரை, பச்சையாக நல்லெண்ணெய் சாப்பிட்றது, கடுகு தாளிக்கிறது. கடுகு வந்து சைனைடு. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற மெடிசனை நியூட்ரலைஸ் பண்ணோம். இந்த 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 நான் கொடுக்குற இந்த தாது இழப்புக்கு உண்டான மருந்துகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு அரிசி 2 அரிசி பவுடர் பண்ணால் எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அது ஆர் வெரி ஹை வேல்யூ, அவ்வளோதான் கொடுக்கணும். இல்லைன்னா நம்மளோட உடலுக்குள்ளே இருக்கிற நுண்கிருமிகள் டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோ கொடுத்தா போதும் உங்களுக்கு. அது நேனோ லெவலில் போய் சேர்ந்தாலே போதும். அது நீங்கள் ஒரு 20 செட்டு இருக்கும், அது டிசைன் பண்ணுவேன் நான் உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி. உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு தெரிஞ்சிடும் நீ என்ன அப்படின்னு. உன்னுடைய நாடி மட்டும் கொஞ்சம் பார்த்துப்பேன். சஞ்சீவி கொடுத்துருவோம். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், ஒரு மெத்தடாலஜிலாம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நான் வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 to 15 months நீங்கள் அது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, சொல்கிறத நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உடலுக்குள் இருக்கும் அந்த இயக்கங்கள், உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள், ஜென்ரல் அந்த மெட்டபாலிக் ரிலேட்டட் அந்த ரசாயன பரிமாற்ற இயக்கங்கள், எண்டோக்ரினாலஜி நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கங்கள், டார்கெட்டட் என்சைம் ப்ரொடக்ஷன்ஸு, ரத்தம் தூய்மை அடைவது. மெயினாக உங்களுக்கு குருதி தானே, ரத்தம் தானே தூய்மை அடையணும். அந்த ரத்தம் குருதி வந்து ரத்தமாக மாறணும். அந்த ரத்தம் மாற 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 தூய்மை அடைய உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள் சீரடைய உங்களுடைய உள்ளுக்குள் இயங்கும் அந்த மெட்டபாலிசம் என்றக்கூடிய ரசாயன பரிமாற்றங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் தட் 12th month or 15th month, சில பேருக்கு 18 months கூட ஆகும். அவன் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 15 to 20 years பின்னால் போயிடுவீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா சார் அந்த மருந்து? இது வந்து நான் எவ்வளோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரு 25-30 வருஷத்தில். இது வந்து நிறைய லேடிஸ் தான் வந்து எங்கிட்ட கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. இந்த உள்ளுறுப்புகளின் இயக்கங்கள் நல்ல ஒரு சீரான சமநிலைக்கு வந்த பிறகு, அந்த குருதியாக இருக்கும் ரத்தம் தூய்மை அடைந்தவுடன் இதுக்கு வந்து உணவு முறை ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த சில ஐட்டங்கள்ஸ் எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஷீட்டே கொடுத்துருவோம், ஷீட்டே கொடுத்துருவோம் என்ன பண்ணணும் அப்படின்னு. இதில் வந்து ஒரு 5 செட்டு முடிஞ்ச உடனே, ஒரு செட்டும் 15 நாள் வரும், சில செட்டு 11 நாள் வரும். முடிஞ்ச உடனே ஒரு விரோசனம் கொடுத்துருவோம், அகத்தியர் குழம்பு. லிவரை டிஸ்சார்ஜ் பண்ணி பண்ணின்னு வரும். எல்லாம் சாதாரண சமாச்சாரம் தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் செயல். இது எப்படின்னா, எப்படி வந்து அந்த காலத்தில் அவ்வளோ துல்லியமாக ஒரு மனித உடலின் ரசாயனத்தை புரிந்து இதெல்லாம் பண்ணாங்கன்றது மொத்த பெருமையும் அவங்கள சேரும். ஆனால் இதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து பண்ணேன்னா ஒரு சாதாரண சமாச்சாரம். இப்போ நீங்கள் ஒரு விட்டமின் இல்லைன்னா மல்டி விட்டமின் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, ஏதாவது டானிக்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க சார், அது மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. சாதாரண சமாச்சாரம், பட் ஹை வேல்யூ, மிக உயரிய ஒரு தத்துவம், உடல் ரீதியான தத்துவம். இது நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணினா, அந்த ஷீட்டை நான் கொடுக்குறத கரெக்டாக பண்ணினா, நீங்கள் வந்து மினிமம் இப்போ ஒரு 50 வயசில் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்க, இல்லை 45 வயசில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்க, 45 இயர்ஸில் யூ வில் லுக் மினிமம் 30 years பை த எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ். அவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் காட்டுவோமா சார்? ஆமாம், அந்த முகத்தில் வந்து காமிச்சிடும். இதுதான் வந்து அந்த காலத்தில் அந்த பழமொழி சொல்லிட்டு போனாங்க, அகம் புறம்னு இருக்கு இல்லையா, அகத்தின் அழகு முகம்ன்றது புறத்தோற்றம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றத அந்த பழமொழி சொன்னதே இதுக்கு தான். அகம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ, உங்கள் ரத்தம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ, உங்கள் உள்ளுறுப்புகள் எவ்வளவு சீராக சமநிலையில் இயங்குகிறதோ, அந்த ஆரோக்கியத்தை முகம் பிரதிபலித்து விடும். அப்போ யூ லுக் ஸோ யங். அந்த லுக்ஸே மாறும். ஒருத்தரை பார்த்தா, அவரை பார்த்தா 60 வயசுலாம் சொல்லவே முடியாதுப்பா, ஒரு 40 வயசு சொல்லலாம் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்திடும் உன்னை. அது வந்து நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நாள் வாழ்த்துக்கள். வணக்கம்.